சார் துல்கர் சார் சார் இங்கே சார் இதெல்லாம் ஸ்பாயிலர் சார். நான் இன்னும் பார்க்காம ஆளுங்க இருக்காங்க ஆடியன்ஸ்லாம், அவங்க பார்க்கட்டும். பார்த்ததுக்கு அப்புறம் துல்கர் சார் கரெக்ட். அடுத்த பாட்டில் அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டராக இருப்பார். நான் அங்கே எல்லாம் பின்னாடி வந்து உட்காருவோம் சார். இல்லை சார், நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ண வருவாங்க. நீங்கள் படம் ஹிட் ஆனனால தான் இன்னைக்கு இந்த விழா அங்கே வந்து நடக்குது. அது இது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோராக தெரியல ஆக்சுவலி. நாங்கள் ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுவே ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்னு நினச்சோம். இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம். ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்லி வேர்ட் ஆஃப் நல்லா இருந்தால் தென் வில் கோ அண்ட் அப்படி தான் இருந்தது. நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா முன்னாடியே இது வந்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு? இல்லை சார், நாங்கள் ஐம் வெரி ஹாப்பி வித் ஏன்னா இது ஆர்கானிக். நாங்கள் வந்து இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி பார்த்து எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது. நவ் வி ஜஸ்ட் ஹேவ் டு கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் த வேர்ட். ஹலோ கல்யாண், இன்னொரு கேள்வி சார். மம்முட்டி சாரோட உடல்நிலை தேறி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்ட்டு நம்ம படத்தை பற்றி பேசும். ஹலோ அவர் ஹீஸ் ஃபைன். ஓகே ஓகே. கல்யாணி, இதுக்கு முன்னாடி இங்கே இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ் வரும்போது எதுவுமே 100 crores வந்து அச்சீவ் பண்ணதில்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் ஹீரோயின் 100 crore கிளப்பில் ஜாயின் ஆயிருக்கீங்க. சார் ஆப்வியஸ்லி ஓவர்வெல்ம்டாக தான் இருக்கேன். பட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த டீம். இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில்ம் இன் எனிவே இன் மை ஹெட். I think we're all just very happy that we are getting such big numbers. We're breaking paths. We're making history in some way or the other. So, yeah, that's all I can say. Okay. Director sir, கங்க்ராச்சுலேஷன் சார் இந்த ஒரு ஹியூஜ் சக்ஸஸுக்காக. தேங்க்யூ. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது யாராவது இருக்காங்களா? இல்லை சந்திரா கேரக்டர் எழுதுறதுக்கு அந்த சூப்பர் ஹீரோட ரெஃபரன்ஸ் எதுவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? இல்லை, நவ் மை ஃபேவரட் சூப்பர் ஹீரோ இஸ் சந்திரா. சார் இந்த கதையை வந்து நீங்கள் துல்கர் சார்கிட்ட சொன்னப்ப என்ன சொன்னார் ஃபர்ஸ்ட்? துல்கர் சார் படத்துக்கு என்ன ஃபர்ஸ்ட் சொன்னார்? ஒருங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் கேட்டுக்கிட்டு மைக் அங்கே வர மட்டும் வந்து அங்கேயே வச்சுருந்தா நாங்கள் எப்படி கேட்க சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் துல்கர் சார்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டப்ப என்ன சொன்னார்? He liked the idea. He was on board. He wanted to expand the world. He wanted to make the film better. He wanted